பெற்றெடுத்த நாயகனே நாராயணா, பெற்றெடுத்த நாயகனே நாராயணா, நல்ல பேர் தந்து காப்பவனே நாராயணா, பெற்றெடுத்த நாயகனே நாராயணா, நல்ல பேர் தந்து காப்பவனே நாராயணா, கற்றகல்லி நிறைய வைத்தாய் நாராயணா, கற்றகல்லி நிறைய வைத்தாய் நாராயணா, நல்ல கவி தந்து காத்து நின்றாய் நாராயணா, வைகுண்ட நாராயணா, பெற்றெடுத்த நாயகனே நாராயணா, நல்ல பேர் தந்து காப்பவனே நாராயணா. அம்பலத்தில் அழகாக நீ வந்தாய், அடியேன் எதை படைத்து நல்ல கவி பாட வைத்தாய், அலையாடும் அம்பலத்தில் அழகாக நீ வந்தாய், அன்போடு எதை படைத்து நல்ல கவி பாட வைத்தாய், 14 கால் கொண்ட அழகான மண்டபத்துள் 14 கால் கொண்ட அழகான மண்டபத்துள் பறிவுடன் பதி கண்டார் ஐயா, பறிவுடன் பதி கண்டாய் ஐயா, அம்பலப்பதி என்றாய் ஐயா, ஒன்றினாவும் இருந்தால் பாடும் கொன்றை கடிதையா, பெற்றெடுத்த நாயகனே நாராயணா, நம் பேர் தந்து காப்பவனே நாராயணா. திருநாளில் அழகாக நீ அமர்ந்தாய், அடியேன் எனக்கு நல்ல பாட வைத்தாய், ஐப்பசி திருநாளில் அழகாக நீ அமர்ந்தாய், அடியேன் என்னை வளைத்து நல்ல பாட வைத்தாய், 14 கால் கொண்ட அழகான மண்டபத்துள் 14 கால் கொண்ட பாங்குடன் வருவோனே ஐயா, உன்னை பாடியே அழைக்கிறேன் ஐயா, அம்பலபதியும் அழகுள்ளமே நீ வடியும் மலக்குறை தீர்த்து வைக்கும், துணியுட துயரை மாற்றி வைக்கும், பெற்றெடுத்த நாயகனே நாராயணா, நலமே தந்து காப்பவனே நாராயணா. Thank you.
வந்தாய் சிவன் உமையாகி நின்று திருநடனம் ஆடுகின்றாய் சிவலிங்கம் கைகவத்தி சிவஜோதியாய் வந்தாய் சிவன் உமையாகி நின்று திருநடனம் ஆடுகின்றாய் செவ்வாய்க்கிழமையிலே திருநாளை உரை வைத்தாய் செவ்வாய்க்கிழமையிலே திருநாளை உரை வைத்தாய் சிவ சிவ அரகரா ஐயா சிவ சிவ அரகரா ஐயா சிவ சிந்தனை முழங்குதே மெய்யா இங்கு வந்தவர் மனதில் நீ எழுந்தமர்ந்து எல்லாரும் முடிவாய்யா என் நாவில் அவர் வாய்யா பெற்றெடுத்த நாயகனே நாராயணா பெற்றெடுத்த நாயகமே நாராயணா நல்ல பேரந்து காப்பவனே நாராயணா பெற்றெடுத்த நாயகனே நாராயணா நல்ல பேரந்து காப்பவனே நாராயணா கற்ற கல்வி நிறைய வைத்தாய் நாராயணா கற்ற கல்வி நிறைய வைத்தாய் நாராயணா நல்ல கவி தந்து காத்து நின்றாய் நாராயணா வைகுண்ட நாராயணா பெற்றெடுத்த நாயகனே நாராயணா நல்ல பேதந்து காப்பவனே நாராயணா ஆறு செஞ்சடை சூரியனே அலையிலே துயில் ஆடிவராகவா நீருமேனி நிரந்தரம் பூசிவா நீ சிவ சிவமை துணராகவா வீரு சக்தி மனவாளரானவா வீரலக்ஷ்மி மன்னரரிராகவா ஏது நீதினிலே ஏறிடும் ஈஸ்வரா எவையாட்கொள்ளும் நரணா போற்றி எவையாட்கொள்ளும் நரணா போற்றி நாரணா போற்றி நாரணா போற்றி நாராயணா போற்றி ஏகம் திட்டித்த மகாவரன் இந்திர நாராயணர் ஐயா நிச்சயித்தபடி எல்லாம் மனித நிச்சயித்தபடி அல்ல ஐயாவே எங்கும் அங்கும் எங்கும் எவ்விருக்கும் எங்கள் ஐயா சிவ 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 ஹரஹரா ஹரஹரா எங்கும் நிறைந்திருக்கும் ஏக பரம்பொருளாம் தாளகடப்பாறை தற்காக்க வந்த தயாவரன் இந்த மாயை களியளித்து மக்களை ஊர்குடைக்குள் ஆள வந்த மனவை பதிநாதன் ஐயா ஆதி மூல வைகுண்ட பரம்பொருளின் பொண்ணு திருவடி பணிந்து ஐயாவின் திருப்பாத கமலங்களுக்கு இந்நிகழ்ச்சியை சமர்ப்பணம் செய்து கொள்கிறோம். ஐயா வந்து இது ஒரு அற்புதமான மேடை. எங்களுக்கு ஐயாவை பற்றி மீண்டும் பாடுவதற்காக ஒரு வாய்ப்பை அளித்த ஐயாவின் அருளாளருமான எங்களுடைய ஆன்மீக குருவான சுவாமி ஐயா வீரபாண்டி ஐயா அவர்களின் பாதங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா நமக்கு தந்த அகிலத்திரட்டு அம்மானை உள்ள கருத்துக்களை எல்லாம் தனது இசையின் மூலமாக இந்த உலகமெல்லாம் விதைத்த ஐயாவின் அன்பு பிள்ளையுமான எங்களுடைய மானசீக குருவுமான
ஐயா சிவச்சந்திர ஐயா அவர்களின் பாதங்களுக்கு கூடான கூடிய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டோர்களே, சான்றோர்களே, தோணாத பொருளை தொடர்ந்து கண்டு உணர்ந்த மன்னவர்களே, நம் தாய் வீரமாகாளி வளர்த்த கண்மணிகளே, உங்கள் அனைவரையும் இந்நேரத்தில் வருக 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 என வரவேற்று வணங்குகிறோம். இது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. அதில் 2-3 ஐயா பார்க்காங்க, நீ இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே இது நீ அற்புதமான நிகழ்ச்சி நீ எப்படி சொல்லுவேன்? நீ பாடி முடிச்சக்கப்போ இது அற்புதமா இல்லையான்னு நாங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குற மாதிரி தெரியுது இல்லையா? எல்லாம் கையை தட்டி கலகலப்பாக இருக்கணும். ஆமாம், நான் ஐயாவை பற்றி பாட வந்திருக்கோம். இது எங்களுக்கு ஒரு 3வது மேடை. ஐயாவுடைய அகிலத்திட்டம்மானை ஏற்றில் உள்ளதெல்லாம் நிறைய கற்றுத்தெரிந்த பெரியவர்கள் ஆன்றோர்கள் சபையின் முன்னால் நாங்கள் பாட வந்திருக்கிறோம். நாங்கள் பாடுவதில் ஏதாவது குற்றம் இருந்தாலும், பேசுவதில் ஏதாவது தவறாக பேசியிருந்தாலும், உங்கள் வீட்டு பிள்ளைகளை எப்படி ஆதரிப்பீர்களோ அதுபோன்று எங்களையும் ஆதரித்து இந்நிகழ்ச்சியின் நிறைவு வரைக்கு எல்லாரும் அப்படி அமர்ந்திருந்து உங்களோட ஆறுதலை தருமாறு உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இல்லை பாதியால் நினைக்கிறாங்க, நீ எவ்வளோ நேரம் கத்தினாலும் பேசினாலும் நாங்கள் இங்கேருந்து ஒருத்தரும் போக போகிறதில்லை. ஏன்னா நாங்கள் எல்லாருமே வெளியூருக்கு வந்திருக்கோம். உள்ளூருன்னா அவன் பாட கத்திரிக்காய் வீட்டை அடைச்சி போட்டு போய் படுக்க போயிடுவீங்க. ஏன்னா நீங்கள் எல்லாருமே வெளியிலேருந்து வந்திருக்கீங்க. அதனால் நீ எவ்வளோ கத்துனாலும் பேசினாலும் நாங்கள் விடிஞ்சுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற மாதிரி தெரியுது. அதனால் இந்த நிகழ்ச்சியை நல்ல கலகலப்பாக சந்தோஷமாக கொண்டு போகும். அதுக்கு உங்களுடைய ஆறுதலும் உங்களுடைய கைத்தட்டு கரவொலி ஓசை தான் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். அதனால் பாடி முடிச்சுக்கிறப்ப எல்லாரும் நல்லா கைத்தட்டணும். நீங்கள் கைத்தட்டது தான் ஒரு கலைஞனுக்கு உயரிய விருது, ஆஸ்கார் அவார்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அடியே ஒரு பொறுத்தவரைக்கு ஆடியன்ஸ் ஆகி உங்களுடைய கைத்தட்டுதல் தான் அந்த அவார்டை விட பெரிய அவார்டு. அதனால் உங்களுடைய அந்த கைத்தட்டு கரவொலி ஓசையை அளித்து நிகழ்ச்சியை சிறப்பித்து தருமாறு மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன். ஐயா சொன்னது போல, உங்களுக்காய் வேலை செய்ய உலகில் வந்தேன் கண்ணு மக்கா, கோலநெடு மலையனும் கோலங்கட்டி அடைகிறார். மக்கா கூத்தாடி சித்தனும் நான் என் சித்து வித்தைகள் யார் அறிவார்? ஏகமெல்லாம் நிறைந்தவரன் இருந்துலகை அழுகிறார். உங்களுக்காக வேலை செய்த இறைவன் நம்ம நாராயண வைகுண்ட பரம்பரை. அவர் நிச்சயித்ததுதான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? வாரம் ஐயா இந்த அகிலத்துக்கு தந்து அகிலத்திட்டம்மானை 192 வருடம் ஆகிறது. 192 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனாலும் இன்னும் நம்ம நிறைய பேருக்கு ஐயாவளினா சரியா தெரிய மாட்டாங்க. ஐயாவளினா என்ன தெரிஞ்சவங்க சொல்லலாம். அது ஐயாவளியில் அது புற வழிபாடு. ஐயா சொன்னா அக வழிபாடு ஒன்று இருக்கு. ஐயாவளினா என்ன தெரிஞ்சவங்க சொல்லலாம். சொல்றவங்களுக்கு ஐயாவுடைய 58 பரிசாக கொடுக்கப்படும். ஐயாவளினா என்ன, ஐயானா யார் தெரிஞ்சவங்க சொல்லலாம். என்னையா இத்தனை வருஷம் ஐயா கும்பிட்டுருக்கோம். 192 வருடங்களாக ஐயா பற்றி தெரிஞ்சிருக்கிறோம். ஐயா வழியை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ஐயா வழினா என்ன தெரிஞ்சவங்க சொல்லலாம். கொஞ்சம் கலகலப்பாக கேள்வி கேட்டு பதில் பேசி அப்படி காமெடியாக கொண்டு போக நிகழ்ச்சியை சரியா? நீங்கள் உற்சாகமாக சொல்லணும் அப்படின்னு சொல்ல கேட்டதை நாங்கள் என்னவா என்ன தெரிஞ்சவங்க சொல்லலாம். ஐயா வழினா என்ன ஒருத்தருக்கு தெரியலையா? அன்பு, பொறுமை, தர்மம் இந்த 3ஐயும் வாழ்க்கையில் யார் கடைபிடித்து வாழ்கிறார்களோ அவர்கள் தான் ஐயாவளி.
ஐயா சொன்னது அன்பு, பொறுமை, தர்மம், இந்த மூன்றையும் தான் வாழ்க்கையில் எல்லாரும் கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஐயா யார்? ஐயா வந்து அன்பே உருவானவர், பொறுமையே அவருடைய இருப்பிடம், தர்மமே அவருடைய வழி. அதுதான் ஐயா வழி இல்லையா? 1008ஆம் ஆண்டு மாசியில் இந்த அவனிக்கணியில் திருச்செந்தூர் கடலாகிய திருப்பார் கடலுக்குள் இருந்து பகவான் மகரத்துக்குள் முப்பொருளும் ஒரு பொருளாக விஞ்சை பெற்று வந்து சான்றோர்களை மக்களை காப்பதற்காக ஐயா வந்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு காலத்தை ஒரு சாதியினத்தவரை ரொம்ப கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தால் திருவிதாங்கூர் மன்னன். அந்த மன்னர் அப்பமெல்லாம் மன்னராட்சி காலம், இப்போதான் மக்களாட்சி காலம். அந்த மன்னன் அந்த மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான். ஒரு மந்திரி தவறு செய்தால் மன்னனிடம் போய் நாம் முறையிடலாம், மன்னனே தவறு செய்தால் யார்கிட்ட போய் நம்ம முறையிடுவோம்? அதனால் அந்த சான்றோர்கள் மக்கள் எல்லாம் நம்ம எல்லாம் கவலை வந்தால் கஷ்டம் வந்தால் தான் இறைவனை தேடி வரோம் இல்லையா? அதே போல் அந்த சான்றோர்கள் மக்கள்கள் ஐயாவை ஆண்டவனை நோக்கி வேண்டுதாங்க. மன்னன் படும் பாடு தாங்க முடியல, ஆண்டவா எங்களை காப்பாற்ற நீ வரணும்னு கூப்பிட்ட குரலுக்கு பகவான் வைகுண்ட சுவாமியாக அவதாரம் எடுத்து வருகிறார். அவர் நிச்சயித்ததுதான் இந்த பூ உலகில் நடந்து கொண்டிருக்கிறது. அது எப்படி? ஹலோ ஐயா உண்டு. ஹலோ ஹலோ ஐயா உண்டு. ஐயா உண்டு. பதிய வந்திருக்கிற ஐயாவே, எங்க ஐயாவே, நீ நிச்சயித்தபடி நடந்திருக்கிற எல்லாமே எங்க ஐயாவே. என்னாலும் உண்மை எண்ணி எம்மனது எங்கும் ஐயா, உண்மையே நினைச்சு ஆடி அழைக்கிறேன் வாருமையா. சலத்து படிய வந்திருக்கிற ஐயாவே, எங்க ஐயாவே, நீ நிச்சயித்தபடி நடந்திருக்கிற எல்லாமே எங்க ஐயாவே.
எங்க ஐயாவே நீ நிச்சயித்தபடி நடந்திருக்குது எல்லாமே எங்க ஐயாவே. உன்னை வணங்கிடவே ஒரு பொரு சேவையில் உன்னான மனம் இருந்தால் பூவாக நீ அமர்வாய். கண்ணின் இமைகளை காத்திடையா என்னை ஏற்றுக்கொள்ளையா. உள்ளகாலும் நாயகனே உன்னுடைய சரணம் உச்சரித்தபடி அமர்ந்திருக்கிற ஐயாவே எங்க ஐயாவே நீ நிச்சயித்தபடி நடந்திருக்கிற ஐயாவே எங்க ஐயாவே. என்னாலும் உண்மை எண்ணி என் மனசு எங்குதையா உண்மையே நினைச்சு பாடி அழைக்கிறேன் வாருமையா. நிச்சயித்தபடி அமர்ந்திருக்கிற ஐயாவே எங்க ஐயாவே நீ நிச்சயித்தபடி நடந்திருக்கிற எல்லாமே எங்க ஐயாவே. ஐயா ஐயா அது செழிப்பா உற்சாகமான தினமா இருக்கும். ஐயா சொன்னார் விளக்கின் ஒளி போல வீரத்தனமாக இருங்கோ என்று சொல்லியிருக்கார் இல்லையா. எப்போதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குமோ அப்போதெல்லாம் பகவான் அவதாரம் செய்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவார் இல்லையா. யுகா யுகம் தோறும் பகவான் அவதாரம் செய்கிறார். நம்ம ஐயாவுடைய பிள்ளைகளுக்கு ஒரு கேள்வி, யுகங்கள்னா எத்தனை? தெரிஞ்சவங்க சொல்லலாம், பதில் சொல்லணும். யுகங்கள் எத்தனை? யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க. பரிசு ஒருத்தருக்கு வேண்டாமா? ஐயாவுடைய அகிலத்திற்கு பொக்கிஷமான 7 பரிசாக கொடுக்கணும். யுகங்கள் எத்தனை தெரிஞ்சவங்க சொல்லலாம். யுகம்னா என்னதான் ஐயா? யுகம் அப்படின்னா புரியலையா? யுகம்னா என்னய்யா? அப்படின்னா என்ன? நல்ல கேள்வி இது. யுகம்னா என்ன? கேள்வியே என்னன்னு தெரியலன்னு. பகவான் ஒவ்வொரு அவதாரம் எடுப்பது, அதர்மம் பெருகும்போது பகவான் ஒவ்வொரு அவதாரம் எடுக்கிற அந்த காலம்தான் யுகம். அது 7 யுகம். ஐயா அவதாரம் மொத்தம் 7 யுகம். அது என்ன யுகம்லாம் ஐயாவுக்கு தெரியுமா? சொல்லணும். ஐயா ஐயா ஐயாவுக்கு ஒரு கேட்டுட்டுங்க. திரேதாயுகம், நீடிய யுகம், நெடிய யுகம், திரேதாயுகம், கிருத யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். மொத்தத்தில் 7 யுகம். இப்படி ஒவ்வொரு யுகத்திலும் பகவான் அவதாரம் செய்து தர்மத்தை நிலைநாட்டுகிறார். எப்போதெல்லாம் அதர்மம் தலை தூக்கும் போது பகவான் அவதாரம் செய்வது போல திருவித்தாங்கூர் சமஸ்தான மன்னன் இந்த கலியனாக அவனை ஐயா சொல்கிறார். அவன் படுகின்ற பாடை, மக்களை படுத்தும் கொடுமையை இருந்து மக்களை காப்பதற்காக பகவான் அவதாரம் செய்து திருச்செந்தூர் கடையில் வந்து எப்படி வெளியாக தெரியுமா? பச்சை நில பட்டு கட்டி பவனை குடைபிடித்து சான்றோர்களை மக்களை காப்பதற்காக ஐயா வருகிறார். அதை வச்சு அவன் கேட்டுட்டு
நல்ல பட்டு கட்டி பவளமணி குடை பிடித்து சீமலராக வைகுண்டா பக்தர் ஊரை தீர்ப்பவனே வைகுண்டா வைகுண்டா நித்தம் உண்டே நான் வரவே வைகுண்டா நல்ல பட்டு கட்டி பவளமணி குடை பிடித்து சீமலராக வைகுண்டா பக்தர் ஊரை தீர்ப்பவனே வைகுண்டா வைகுண்டா நித்தம் உண்டே நான் வரவே வைகுண்டா
எண்ணத்தை கொண்டு போகணும் இல்லையா? ஆமாம், வாழும் வரைக்கும் சந்தோஷமாக கலகலப்பாக இருந்துட்டு போவோமே. வாழ்க்கையில் சந்தோஷம்தான் நிம்மதியான வாழ்வை தரும். சந்தேகம் என்பது வாழ்க்கையில் வரக்கூடாது. இறைவனை நாடி வருகிறோம், ஐயா நமக்கு தருவார் என்ற நம்பிக்கை வேணும். சந்தேகப்படக்கூடாது, ஐயா தருவாரா அப்படிங்கிற இரு மனதாக இறைவனை வந்து பிரார்த்தனை செய்யக்கூடாது. அப்படி பிரார்த்தனை செய்தால் இருமனதோடு கேட்கும்போது அந்த காரியங்கள் தடைபடும், சீக்கிரம் கிடைக்காது. ஐயாவை பற்றி பிடிக்கிறோம். அதுமாரி வாழ்க்கையில் புருஷன் முன்னாடிகள் சந்தோஷமாக இருக்கணும். ஒருவருக்கு ஒருவர் சந்தேகப்படக்கூடாது. கணவன் மனைவியும் மனைவி கணவரையும் சந்தேகப்படாமல் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். என்னாச்சு, ஆளானப்பட்ட கையில விட்டு சிவன் வந்து அடிக்கடி வெளியில் போயிடுவார். அப்போ பார்வதி தேவி வந்து சிவன்கிட்ட கேட்குறார், ஐயா கையில இல்லை, நீ எப்பவுமே இருக்க மாட்டேங்கிறது, உங்க பாட்டு எங்கே போகிறேன்னு தெரியாமலே சொல்லியமாக போய்கிட்டு இருக்கப்பல, எங்கே தான் அப்படி போயிட்டு கேள்வி கேட்குறாள் சிவன்கிட்ட. அப்போ சிவன் சொல்கிறார், அனைத்து உயிர்களையும் படைத்து காக்கக்கூடிய பொறுப்பு என்கிட்ட இருக்கு, அதனால எல்லா ஜீவன்களுக்கும் நான் படியெடுப்பதற்காக சென்று வருகிறேன் அப்படின்னு சிவபெருமான் அம்மை பார்வதிட்டு சொல்றார். சரின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி நினைக்கிறார், இவர் எல்லா உயிருக்கும் இவர் படி அளக்கிறாரா அப்படிங்கிற சந்தேகம். அப்போ ஒரு சின்ன ஒரு டப்பா பாக்ஸுக்குள்ள ஒரு எறும்பு பிடித்து அடைத்து வைத்துக்கொண்டு, இந்த எறும்புக்கு பகவான் படி அளக்கிறாரா அப்படின்னு பகவானையே அம்மா சோதிக்கிறார். சந்தேகப்பட்டா இது எல்லாத்துக்கும் கொடுப்பது உண்மைதானா அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கு. பகவான் வழக்கம் போல படி அளந்து விட்டு கைலைக்கு வந்தவுடன் அம்மா பார்வதி கேட்கிறாள், பகவானே இன்று எல்லாருக்கும் படி அளந்து விட்டீரா அப்படின்னு. என் கடமை, நான் எல்லாருக்கும் படி அளந்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறார். அப்போ தன் அருகில் வைத்திருந்த அந்த பாக்ஸை எடுத்து சிவன் முன்னால ஓப்பன் பண்ணி பார்க்கிறார். இந்த எறும்புக்கு இவர் கொடுத்துருக்காரு, ஏன்னா இது நம்ம கண்ட்ரோல் இருக்கு, இவர் எப்படி வந்து கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியணுங்கிறதுக்காக அவள் அந்த பாக்ஸை உழைச்சி இன்னைக்கு சிவனை பிடிச்சிக்கிற வேண்டியதான் அப்படின்ட்டு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தால் அந்த எறும்பு பக்கத்தில் ஒரு அரிசி பருக்கை அதில் இருந்தது. அப்போதுதான் அம்மை உணர்கிறாள், ஆகா நம்ம சிவனையே சந்தேகப்பட்டு விட்டேமே, பாறைக்குள் இருக்கும் தேரைக்கு கூட படியளக்கும் பகவான் உங்களையும் எங்களையும் எல்லோரையும் படியளக்காம போய்விடுவாரா? நம்பி பிடித்தால் நிச்சயமாக நல்ல அருளை தர பகவான் வருகிறார். சாமி தோப்பில் அமர்ந்திருக்கும் அப்பன் அனைத்து ஜீவராசிகளையும் காத்து படியளிக்கிறார். எப்படி? திருநாள்காலம் சாமி தோப்பு, பூலோகமை குண்டம் சாமி தோப்பு, சாமி தோப்பு, நம்ம சாமி தோப்பு.
வாசல் வரவருடும் சாமி நோக்கு ஐயா வைகுண்டரின் தர்மவாசல் சாமி நோக்கு வேண்டுவதோர் குறை நீக்கும் சாமி நோக்கு நம்ம சாமி நோக்கு நம்ம சாமி நோக்கு ஒவ்வொருத்தரையும் பாட்டு முடிஞ்சு நீங்க உற்சாகப்படுத்துறாதான் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஊத்தி வேகம் வரும். எல்லாரும் நீங்க ரசிக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அது எப்படி தெரியும்னா நீங்க கை தட்டலாம். அப்ப நல்லா படிச்சிருக்காங்க அப்ப நம்ம நல்லா படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் எங்களுக்கு வரும் இல்லையா? ஐயாவுடைய வழிபாட்டு தலங்களில் கண்ணாடி வழிபாடு நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் இல்லையா ஐயா? ஐயா நம்ம ஐயாவுடைய பதிகளெல்லாம் கண்ணாடி வழிபாடு வச்சிருக்கோம்ல, அது ஏன் வச்சிருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கேள்விக்காத ஒருத்தரும் போய் சொல்ல மாட்டேங்கல. முகம் பார்க்கலாம் ஐயா, அலங்காரத்துக்கு என்னையா பவுடருக்கு சரியா இருக்கா, நாம சரியா இருக்கா, தலப்பா சரியா கட்டி இருக்கமா, அதெல்லாம் பார்த்து சரி பண்ணிக்கிட்டதுக்கு. ஓ அதுக்குத்தான் கண்ணாடி வச்சிருக்கோமோ? அதுக்கு தானையா கண்ணாடி, அதுக்கு தானே அதுக்காக தான் உள்ள வச்சிருக்காங்க இல்லையா? அது நம்ம வீட்டுல வரலையா முகம் பார்க்க வீட்டை வச்சு பார்க்கணும். அப்படி ஐயா இடத்துல கண்ணாடி வழிபாடு எதுக்கு வச்சிருக்கோம் ஐயா? இவ்வளவு நாள் நான் அதுக்கு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இல்லையா? அட கடவுளே, பகவான் உனக்குள் இருக்கிறான் என்பதை உணர்த்ததான் ஐயாவுடைய பதிகளில் கண்ணாடி வழிபாடு வச்சிருக்கோம் இல்லையா? அந்த கண்ணாடியை போய் பார்த்தோம்னா அந்த கண்ணாடியில் நம்ம முகம் தெரியும். அப்போ இறைவன் என்ன செய்யணும், உனக்குள் நான் இருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் ஐயாவுடைய வழிபாட்டில் கண்ணாடி வச்சிருக்கோம் இல்லையா? இல்லையா? ஐயா சொன்னார், தன்னை அறிந்தவர்க்கு தலைவனை நீ அறிவாய் பவனே. உன்னை அறிந்தவர்க்கு உதவி கொடு என் மகனே.
ஒவ்வொருவருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான். தன்னை நீ அறிவாயானால் தலைவனை நீ அறிவாய் மகனே என்று சொன்னார். நம்மை உணர்ந்தால் நமக்குள் தான் இறைவன் இருக்கிறான் என்று அர்த்தம். உங்களுக்குள்ளும் இருக்கிறான், எனக்குள்ளும் இருக்கிறான், எல்லோரிடத்திலும் இருக்கிறான். அப்படி இருந்து நம்ம எல்லாம் காப்பதற்காக சிவஞானபுரத்தில் அமர்ந்திருக்கும் அந்த தட்சிணாபதி நாதன் ஐயா, அந்த மாயக்கண்ணன் இருக்கும் அழகோ அழகு. அவன் அழகு எப்படிப்பட்ட அழகு! பதி அழகா காயாம்பு அழகா இருதலை பனையழகா அந்த பனை மூட்டு வேம்பழகா வேம்புபதி அழகா காயாம்பு அழகா இருதலை பனையழகா அந்த பனை மூட்டு வேம்பழகா அங்கு கடல் அழகா மறுபதி அழகா துள்ளி வரும் மலையழகா ஐயா தூயவரே உன்னழகா, ஐயா தூயவரே உன்னழகா, பள்ளியறை கூடி கொண்ட மாயவரே பாக்கடங்கி பள்ளி கொண்ட நாயரே, பள்ளியறை கூடி கொண்ட மாயவரே பாக்கடங்கி பள்ளி கொண்ட மாயவரே உங்கள் திருவடி தொழுதிட பறிவுடன் வந்தோம் வெகுபடி அழகா காயாம்பு அழகா இருதலை பனையழகா அந்த பனை மூட்டு வேம்பழகா. மரமும் தருகின்ற நீரும் ஐயாவும் அருளழகு தாயாத மரமும் தருகின்ற நீரும் ஐயாவும் அருளழகு பூத்து குழுங்கும் பொன்னழகு தாயாதவே அழகு தாயாத மரமும் தருகின்ற நீரும் ஐயாவும் அருளழகு பள்ளியறை கூடி கொண்ட மாயவரே பாக்கடங்கி பள்ளி கொண்ட நாயரே பள்ளியறை கூடி கொண்ட மாயவரே பாக்கடங்கி பள்ளி கொண்ட நாயரே இந்த திருவடி தொழுதிட பறிவுடன் வந்தோம் வெகுபடி அழகா காயாம்பு அழகா நிலை பனையழகா அந்த பனை மூட்டு வேம்பழகா. தேவாதி தேவரும் போற்றிடும் அழகு திருமாலே உன்னழகு தேவாதி தேவரும் போற்றிடும் அழகு திருமாலே உன்னழகு மையகமே புகழும் மரத்தரும் தேவா மைகுண்டா உன்னழகு இந்த மையகமே புகழும் மரத்தரும் தேவா மைகுண்டா உன்னழகு தேவாதி தேவரும் போற்றிடும் அழகு திருமால
வரும் தேரழகு அதை காண வரும் பக்தர் வெள்ளம் கடலழகு உன்னை என பணிதோம் துணை என வருவார் வெகுபடி அழகா யாபு அழகா திருதலை பனையழகா கரை மூட்டி வேம்பழகா ஐயா ஐயா நல்லா கேட்டு அப்போ வாழ்க்கையில பகவான் நம்மோடு இருந்து அவரை பற்றி பிடித்தவர்களுக்கு நம் கூட இருந்து நம்மை வாழ வைக்கிறார். நல்ல கையை தட்டி கலகலப்பா சிரிப்பா இருக்கணும். கையை தட்டுனா இப்ப தட்டல, பாட்டு படிச்சு முடிஞ்சதுக்கப்புறம் தட்டுங்க. கையை தட்டுறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் நோய் வராது. சயின்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம உடம்புல ரத்த ஓட்டங்கள் வந்து சீராக இருக்கணும்னா நல்ல கையை தட்டணும். கலகலப்பா இருந்தாதான் ஹார்ட் அட்டாக் நோய் வராதான். அப்புறம் நம்மளோட ஆயில் வந்து தள்ளி போகுமா. நல்ல கை